கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 40 முதல் 45 வரை உள்ள இறைவார்த்தையை சிந்திக்க தியானிக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. கிபி 30 மற்றும் 31 வரையிலான காலங்களில் இயேசு தொழுநோயாளிகளை கரிசனையோடு குணமாக்கினார். இயேசு தன்னுடைய 4 சீடர்களோடு கலிலேயா முழுவதும் இருந்த ஜெபக்கூடங்களில் போதித்தார். இயேசு செய்த அற்புதங்கள் பற்றிய செய்தி பல இடங்களில் பரவியது. தொழுநோயாளி ஒருவனும் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். அவனுடைய உடல் முழுவதும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தொழுநோய் ஒரு பயங்கரமான நோய். இது முற்றும்போது நோயாளியின் உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைத்துவிடும். அந்த தொழுநோயாளி வேதனையில் துடிப்பான். ஊரை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். யாராவது கொஞ்சம் தூரத்தில் வருவது தெரிந்தாலே தீட்டு தீட்டு என்று அவன் கத்த வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அவன் பக்கத்தில் வரமாட்டார்கள். நோயும் பரவாது. இயேசு வருகிறார் என்று தெரிந்ததும் அந்த தொழுநோயாளி இயேசுவிடம் வந்து மண்டியிட்டு, ஐயா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். அவனுக்கு இயேசு மேல் அவ்வளவு விசுவாசம். இயேசு கரிசனையோடு தன் கையை நீட்டி அவனை தொடுகிறார். எனக்கு விருப்பம் இருக்கிறது, நீ குணமாகு என்று சொல்கிறார். உடனே தொழுநோய் மறைகிறது, குணமாகிறான். சுற்றியிருந்த மக்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. இயேசு தன் பணிவாழ்வின் போது ஏழை எளியவர்கள் மேல் இரக்கப்பட்டார். உதவி செய்தார். உயிரை காப்பாற்றினார். இந்த தொழுநோயாளியை குணப்படுத்துவதற்கு முன்பே இயேசு சொன்னதையும் செய்ததையும் கேட்டு மக்கள் மலைத்து போயினர். இன்னும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு மக்கள் தன்மேல் விசுவாசம் வைக்கப் போவதை இயேசு விரும்பவில்லை. இயேசு தொழுநோயாளியிடம், இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே, ஆனால் குருவிடம் சென்று காணிக்கை செலுத்து என சொன்னார். கொடூரமான நோயிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டதால் தொழுநோயாளிக்கு அதிகமான சந்தோஷம். இதை மனதில் பூட்டி வைக்க முடியாமல் எல்லோரிடமும் சொல்கிறான். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் குணமடைவதற்கும் பல இடங்களிலிருந்து அவரை தேடி வந்தனர். இயேசுவின் காலத்தில் தொழுநோய் ஒரு பயங்கரமான ஒதுக்கப்பட்ட நோயாக இருந்தது. ஆனால் இன்று ஜாதி, பணம், பதவி, நிறம், நண்பர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்ற வேறுபாடு போன்றவை குணப்படுத்த முடியாத பயங்கரமான வியாதியாக நம் சமூகத்திலும் திருச்சபையிலும் பணித்தளங்களிலும் நம் குழுமங்களிலும் தழைத்து தலைவிரித்தாடுகின்றன. நம் இறைமகன் இயேசு உதவினார், உருக்கொடுத்தார், வழிகாட்டினார், வாழ வைத்தார், வாழ்ந்து காட்டினார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் நம் வாழ்வை கிறிஸ்துவாக மாற்றுவோம். இறைவனின் அருளும் ஆற்றலும் சக்தியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில்